அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். இறுதி நாள். தூர் மலை மீது சத்தியமாக, விரித்து வைக்கப்பட்ட ஏட்டில் எழுதப்பட்ட வேதத்தின் மீது சத்தியமாக, பைத்துல் மாமூர் மீது சத்தியமாக, உயர்த்தப்பட்ட முகட்டின் மீது சத்தியமாக, பொங்கும் கடலின் மீது சத்தியமாக, நிச்சயமாக உம்முடைய இறைவன் விதித்திருக்கும் வேதனை சம்பவிக்கும். அதனை தடுப்பவர் எவருமில்லை. வானம் துடித்து சுற்றி குமுறும் நாளில் இன்னும் மலைகள் தூள் தூளாகிவிடும் போது. அத்தியாயம் 52, சூரத்து தூர், வசனம் 1 முதல் 10 வரை. பூமி நடுக்கத்தால் நடுக்கமடையச் செய்யும் போது, இன்னும் மலைகள் தூள் தூளாக ஆக்கப்படும் போது, பின்னர் அது பரப்பப்பட்ட புழுதியாகிவிடும். அத்தியாயம் 56, சூரத்துல் வாகியா, வசனம் 4, 5 மற்றும் 6. அந்நாளில் பூமியும் மலைகளும் அதிர்ந்து, மலைகள் சிதறி மணல் குவியல்களாகிவிடும். அதில் வானம் பிளந்துவிடும். அவனுடைய வாக்குறுதி செயல்படுத்தப்படும். அத்தியாயம் 73, சூரத்துல் முஸம்மில், வசனம் 14 மற்றும் 18. சந்திரன் ஒளியும் மங்கி சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்பட்டுவிடும். அத்தியாயம் 75, சூரத்துல் கியாமா, வசனம் 8 மற்றும் 9. இன்னும் நட்சத்திரங்கள் அழிக்கப்படும் போது, மேலும் வானம் பிளக்கப்படும் போது, அன்றியும் மலைகள் தூசிகளைப் போல் பறக்கடிக்கும் போது. அத்தியாயம் 77, சூரத்துல் முர்சலாத், வசனம் 8, 9 மற்றும் 10. சூரியன் ஒளி இல்லாததாக சுருட்டப்படும் போது, நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும் போது, மலைகள் பெயர்க்கப்படும் போது. அத்தியாயம் 81, சூரத்து தஹ்வீர், வசனம் 1, 2 மற்றும் 3. அந்நாளில் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். மேலும் மலைகள் கொட்டப்பட்ட பஞ்சை போன்று ஆகிவிடும். அத்தியாயம் 101, சூரத்துல் அல்-ஹாரியா, வசனம் 4 மற்றும் 5. திருக்குரானின் இந்த வசனங்கள் இறுதி நாளின் நிகழ்வுகளை பற்றி கூறுகின்றன. இறுதி நாளை பற்றி இந்த வசனங்களை தவிர இன்னும் பல்வேறு வசனங்களும் திருக்குரானில் இடம்பெற்றுள்ளன. இறுதி நாளில் நட்சத்திரங்கள் அழிக்கப்படும், வானம் பிளக்கப்படும், இந்த பூமியிலுள்ள பெரிய பெரிய மலைகள் யாவும் தூசிகளைப் போல, பஞ்சைப் போல பறக்கடிக்கப்படும். சூரியன் ஒளி இல்லாததாக ஆக்கப்பட்டு அழிக்கப்படும். பூமி தூள் தூளாக தகர்க்கப்பட்டு உயிரினங்கள் யாவும் முற்றிலுமாக அழிக்கப்படும். இப்படியாக வானம் பூமியிலுள்ள யாவும் அந்த இறுதி நாளில் அழிக்கப்படும் என திருக்குரானில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இறுதி நாளை பற்றி இவ்விதமான எச்சரிக்கைகள் ஒவ்வொரு நபிமாரின் சமூகத்தாருக்கும் கொடுக்கப்பட்டன. ஆனால் எந்த ஒரு சமூகத்தாரும் அந்த எச்சரிக்கைகளை ஏற்கவில்லை, அச்சப்படவும் இல்லை. மாறாக அந்த எச்சரிக்கைகளை புறக்கணித்தார்கள், ஏளனம் செய்தார்கள். இதை பற்றி திருக்குரான், எனினும் மனிதன் தன் எதிரே வரவிருப்பதை பொய்ப்பிக்கவே நாடுகிறான். கியாம நாள் எப்பொழுது வரும் என்று ஏளனமாக கேட்கிறான் என்று கூறுகிறது. ஆனால் இறுதி நாள் வரும், உலகம் அழியும் என்னும் கருத்தை இறுதி நபியாம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கள் பரிபூர்ணமாக ஏற்கிறார்கள். அந்த அழிவு நாளை பற்றி அச்சப்படுகிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவிடம் பாதுகாப்பும் தேடுகிறார்கள். இன்றோ அறிவியல் அறிஞர்கள் இந்த உலகம் அழிவை காணும் என்னும் கருத்தை தக்க அறிவியல் ஆதாரங்களுடன் கூறி அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். இது குறித்து பல்வேறு கருத்துகளும் கூறப்பட்டுள்ளன. அவற்றில் முக்கியமானது, இந்த பூமியும் பிற கோள்களும் சூரிய குடும்பத்தை சேர்ந்தவை. இவை தம்மைத்தாமே சுற்றி கொள்வதுடன் சூரியனையும் சார்ந்து சுற்றி வருகின்றன. எனவே பூமி மற்றும் பிற கோள்களின் ஆயுள் என்பது சூரியனை சார்ந்தே இருக்கிறது என்று அறிவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். சூரியன் ஹைட்ரஜன் வளிமத்தால் ஆனது. அதில் நடக்கும் அணுக்கரு மோதல்களால்
மிக பயங்கரமான வெப்பமும் ஒளியும் வெளிப்படுகிறது. ஒரு வினாடிக்கு சுமார் 48 கோடி டன் ஹைட்ரஜனை சூரியன் பயன்படுத்துகிறது. இதை அறிவியல் அறிஞர்கள் கணக்கிட்டு கூறுகின்றனர். மேலும் சூரியனும் ஒரு நட்சத்திரமே. சூரியன் தற்பொழுது நட்சத்திர பரிணாமத்தின் 2வது நிலையில் மஞ்சள் நிறமாக இருக்கிறது. இதற்கு அடுத்த நிலைக்கு செல்லும் போது சூரியனில் வெப்பமும் ஒளியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே போகும். அதே சமயம் சூரியனும் பருத்து கொண்டே போகும். சூரியனின் நிறமும் செந்நிறமாக மாறும். அப்பொழுது சூரியனிலிருந்து வெளிப்படும் வெப்பம் மிக கடுமையானதாக இருக்கும். அதன் காரணமாக பூமி கொதிக்கும். பூமியிலுள்ள கடல்களும் நதிகளும் வற்றிப்போகும். பிறகு சூரியனிலுள்ள ஹைட்ரஜன் முழுவதுமாக தீர்ந்து அதில் நிகழும் வேதியியல் இயக்கங்கள் யாவும் தடைப்படும். அதை தொடர்ந்து சூரியனிலிருந்து வெளிப்படும் வெப்பமும் ஒளியும் நின்றுவிடும். அதன் விளைவாக சூரியன் சுருக்கம் கண்டு வெடித்து சிதறும். சூரியனை சார்ந்துள்ள பூமியும் மற்ற கோள்களும் அழிவை காணும். இது உலக அழிவை பற்றி அறிவியல் அறிஞர்கள் கூறும் கருத்தாகும். ஆயினும் இந்த அழிவு சுமார் 500 கோடி ஆண்டுகளுக்கு பிறகே நிகழும் என்றும் கூறுகிறார்கள். ஏனெனில் சூரியனில் இன்னும் 500 கோடி ஆண்டுகளுக்கு வேதியியல் வினை புரியும் அளவிற்கு ஹைட்ரஜன் இருக்கிறதாம். இன்னொரு கருத்தும் அறிவியல் அறிஞர்களால் கூறப்படுகிறது. பெருவெடிப்பு கொள்கையின்படி விண்மீன் திரள்கள் தொடர்ச்சியாக ஒன்றை விட்டு ஒன்று விலகி செல்கின்றன. அதன் காரணமாக விண்மீன் திரள்களுக்கிடையே உள்ள தொலைவும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதனால் விண்மீன் திரள்களுக்கிடையே இடைப்பட்ட வெற்றுவெளியும் படிப்படியாக அகன்று விரிவடைகிறது. மேலும் ஒவ்வொரு விண்மீன் திரளிலும் உள்ள ஹைட்ரஜன் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு விண்மீன் திரள்கள் யாவும் ஒளி இழந்து மிகவும் மங்கலாகி போகும். அதன் காரணமாக விண்மீன் திரள்களே முழுவதுமாக மறைந்துவிடும். முடிவில் அண்டத்தில் எந்த ஒரு பொருளோ ஆற்றலோ உயிரினமோ இருக்காது. இப்படியாக யாவும் அழிவை காணும். இப்படியும் ஒரு கருத்தை அறிவியல் அறிஞர்கள் கூறுகின்றனர். மேலும் திருக்குரானில் இறுதி நாளை பற்றி கூறும்போது வானம் பிளக்கப்படும், நட்சத்திரங்கள் உதிர்ந்து வீழும், சந்திரன் ஒளியும் மங்கி சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்பட்டு விடும், சூரியன் சுருட்டப்படும், மலைகள் கொட்டப்பட்ட பஞ்சை போன்று ஆகிவிடும், கடல்கள் அகற்றப்படும், சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று மனிதர்கள் ஆகிவிடுவார்கள் என்று பல்வேறு நிகழ்வுகளை பற்றி கூறியுள்ளது. திருக்குரானில் கூறப்பட்டுள்ள இந்த நிகழ்வுகளை கொண்டு பார்க்கும் போது எனது அறிவிலும் ஒரு கருத்து எழுகிறது. இந்த பிரபஞ்சத்தில் பொருண்மை உள்ள ஒவ்வொரு பொருளும் மற்றொன்றை தன் பக்கமாக ஈர்க்கும் ஆற்றலை பெற்றிருக்கின்றன. உதாரணமாக நட்சத்திரங்கள் யாவும் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டிருக்கின்றன. இதனால் இவை ஒன்றோடு ஒன்று மோதாமல் நிலையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிறையீர்ப்பு சக்தியாலேயே இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதன் மையத்தை அச்சாக கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறது. சூரியன் கோள்களை தன் பக்கமாக ஈர்த்து கொண்டிருக்கிறது. கோள்களோ சூரியனை தன் பக்கமாக ஈர்த்து கொண்டிருக்கின்றன. இதனால் சூரிய குடும்பம் ஒழுங்காய் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதைப் போலவே கோள்கள் தத்தம் துணைக்கோள்களை தம் பக்கமாக ஈர்த்து கொண்டிருக்கின்றன. துணைக்கோள்கள் கோள்களை தம் பக்கமாக ஈர்த்து கொண்டிருக்கின்றன. இதன் மூலம் இவைகள் யாவும் ஒழுங்காக இயங்கி வருகின்றன. பூமியோ தன்னிலுள்ள காற்று மண்டலம், கடல்கள், மலைகள் மற்றும் எல்லா பொருட்களையும் தன் பக்கமாக ஈர்த்து வைத்திருக்கிறது. இதனால் தான் காற்றும் கடல்களும் மலைகளும் மற்ற பொருட்களும் பூமியோடு பிணைந்துள்ளன. இந்த ஈர்ப்பு சக்தி இல்லாது போனால் காற்று மண்டலமும் பூமியை விட்டு நீங்கிவிடும். கடல்களும் மலைகளும் பூமியிலிருந்து இடம்பெயரும். இது அறிவியல் அறிஞர்கள் கண்டறிந்துள்ள உண்மையாகும். இப்படி நட்சத்திரங்கள், சூரியன்,
கோள்கள், பூமியிலுள்ள பொருட்கள் என எல்லாவற்றையும் ஒன்றோடு ஒன்று ஈர்த்து கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் இந்த நிறையிருப்பு விசை திடீரென்று அற்றுப்போனால், இறைவன் இந்த ஏற்பாட்டை செய்துவிட்டால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எத்தகைய அழிவு நிகழும் என்று. அருந்த மாலையைப் போல் நட்சத்திரங்கள் யாவும் உதிர்ந்து விழும். சூரியனும் கோள்களும் சந்திரன்களும் பிடிப்பிழந்து ஒன்றோடு ஒன்று மோதி அழியும். இந்த பூமியும் தூள் தூளாக தகர்க்கப்பட்டுவிடும். பூமியிலுள்ள மலைகள் பஞ்சை போலாகிவிடும். மனிதர்களும் இன்ன பிற உயிரினங்களும் அழிவை காணும். இத்தகைய நிகழ்வுகளைத்தான் இறுதி நாளில் நிகழுமென திருக்குரானில் கூறப்பட்டுள்ளது. அறிவியல் கோட்பாடுகளுக்கு உட்பட்டு இது இன்று மெய்ப்படுத்தப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ்.